ஓம் சாந்தி. 19/4/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவபகவானுடைய மகா வாக்கியம். பாபா இன்னைக்கு நமக்கு முரளி சொல்றாரு. நிறைய மாணவர்கள் படிச்சுட்டு இருக்கோம். பாபா சொல்றாரு, இனிமையான குழந்தைகளே, முழு உலகத்தின் ஐயோ ஐயோ என்ற அலறலிருந்து வெற்றி வெற்றி என்ற முரசை ஒலிக்க செய்வதற்காக பாபா வந்திருக்கின்றார். பாபா முழு உலகத்துல அங்கங்க மூளைக்கு மூளைக்கு துக்கம் தான் இருக்குது. அந்த மாதிரி ஐயோ ஐயோன்ற அலறல் எங்க பார்த்தாலும் இருக்கு. அந்த அலறல் சத்தத்தை நம்ம வெற்றி வெற்றி என்ற முரசை ஒலிக்க, நம்ம மூலமா வெற்றி வெற்றி என்ற முரசை ஒலிக்க செய்வதற்காக தான் பாபா வந்திருக்கிறார். பாபா சொல்றார், பழைய உலகத்தின் ஐயோ ஐயோ என்ற கூக்குரல் புது உலகத்தின் வெற்றி முழக்கமாகும். அப்ப இந்த பழைய உலகத்துல எப்போ இந்த ஐயோ ஐயோன்ற கூக்குரல் கேக்குதோ அப்ப புது உலகத்தோட வெற்றி முழக்கம் அது அப்படின்றார். அப்ப எங்க பார்த்தாலும் ஐயோ ஐயோன்ற அலறல் கேட்கும் போது புது உலகம் ஸ்டார்ட் ஆயிடும். அது அதனுடைய வெற்றி முழக்கம்னு பாபா சொல்றாரு. கேள்வி: எந்த ஒரு ஈஸ்வரிய விதியின்படி ஏழைகள் தான் பாபாவிடம் இருந்து முழுமையான ஆஸ்தியை அடைய முடியும், பணக்காரர்கள் அடைய முடியாது அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. எந்த விதியின்படி அப்படின்னா பதில் சொல்றாரு, ஈஸ்வரிய விதியானது, பாபாவோட விதியானது என்னன்னா, முழுமையான பிச்சைக்காரன் ஆகுங்கள். பாபா பிச்சைக்காரன் கிட்ட ஒண்ணுமே இருக்காது, வெறும் ஒரு தட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி முழுமையான பிச்சைக்காரன் ஆகுங்கள். எதுவெல்லாம் இருக்கின்றதோ அவை அனைத்தையும் மறந்து விடுங்கள். உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குதோ உங்க கூட அது எல்லாத்தையும் மறந்துடுங்கன்ற பாபா. இதை ஏழை குழந்தைகள் சுலபமாக மறந்து விட முடியும். ஏழையா இருக்கவங்கள்ட்ட ரொம்ப நிறைய இதெல்லாம் இருக்காது, சொத்தெல்லாம், அதனால அவங்க ஈஸியா செய்ய முடியும். ஆனா பணக்காரர்கள் தாங்கள் சொர்க்கத்தில் இருப்பதாக நினைக்கின்றனர். ஆனா அப்படி கிடையாது. பணக்காரர்கள்ட்ட நிறைய சொத்து சுகம் இருக்கவனால, நிறைய சொத்துக்கள் இருக்கிறதுனால அவங்க சொர்க்கத்திலே அவங்க இருக்கிறதா நினைக்கிறாங்க. அவர்களுடைய புத்தி எதுவும் மறப்பதில்லை. அவங்களால எதையும் மறக்க முடியாது. அவங்க கிட்ட இருக்கிற அந்த சொத்துக்கள் மேல மனம் இருக்கும். அதனால் யார் ஒருவர் பணம், சொத்து, சொந்த பந்தத்தினுடைய நினைவில் இருக்கின்றார்களோ அவர்கள் உண்மையான யோகியாக மாற முடியாதுன்னு பாபா சொல்றார். இப்ப யாருக்கு அந்த பணம், சொத்து, சொந்த பந்தம் அந்த நினைவு இருந்துச்சுன்னா அவங்களால உண்மையான யோகியா மாற முடியாதுன்னு பாபா சொல்றாரு. அவர்களுக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி கிடைக்காது. அப்ப அவங்களுடைய மனம் இந்த மாதிரி விஷயத்துல போகும். அவங்கள்ட்ட இருக்க இந்த பொருள் மேல, பணம் மேல, சொத்துகள், நகை, அதெல்லாம் என்ன இருக்குன்னா அதுல அவங்க இன்ட்ரெஸ்ட் அதுல போச்சுன்னா, சொந்த பந்தம் அப்படின்ட்டு அந்த மாதிரி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போச்சுன்னா அவங்களால எப்படி யோகியா மாற முடியும்? பாபாவை நினைக்கவும் முடியாது அந்த அளவுக்கு. அப்புறம் அவங்களுக்கு அதனால பாபாவை நினைக்க முடியாதனால அவங்களால சொர்க்கத்துல உயர்ந்த பதவி கிடைக்காதுன்ட்டு பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இனிமையான நிச்சய புத்தியுடைய குழந்தைகள், நன்றாக அறிந்துள்ளீர்கள். பாபா சொல்றாரு, இனிமையான நிச்சய புத்தியுடைய குழந்தைகள் நல்லா தெரிஞ்சுட்டீங்க. முழு உலகத்தினுடைய சண்டையை தீர்ப்பதற்காக தான் பாபா வந்திருக்கின்றார் என்பதில் அவர்களுக்கு உறுதியான நம்பிக்கை உள்ளதுன்ட்டு பாபா சொல்றாரு. இந்த முழு உலகத்திலும் இப்ப மோசமான சண்டைகள், பிரச்சனைகள் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் தீர்ப்பதற்காக தான் பாபா வந்திருக்கிறாரு அப்படின்னு உறுதியான நம்பிக்கை இருக்குன்றார் பாபா. இப்ப பாபா குழந்தையா நம்ம ஆவறதுக்கு முன்னாடி இந்த உலகம் இருக்கிறது ரொம்ப மோசமான சூழ்நிலை நம்ம பார்க்கும் போதே தெரியும். குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்காது, வெயில் நாள் ஆச்சுன்னா அப்படி எல்லா பிரச்சனைகளுமே அப்படி சுத்தி இருக்கும். அதுல வேற நிறைய இதெல்லாம் காமிப்பாங்க. இனிமேட்டு வருங்காலத்துல தண்ணி எல்லாம் கிடைக்காது, இருக்க இடம் இருக்காது, சாப்பாடெல்லாம் அதாவது தானியங்கள்லாம் கிடைக்காது. இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய நியூஸ் கேள்விப்படுவோம். அப்ப அவங்கவுங்களே வீட்டுல விளைவிச்சு சாப்பிட்டாதான் உண்டு. இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம பாபா குழந்தையா அதுக்கு மாதிரி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இன்னும் கூட நிறைய படம் எல்லாம் காமிச்சிருப்பாங்க. இந்த படம் மாதிரி எடுத்து சின்ன அதுல எப்படின்னா எல்லாரும் மாத்திரையை தான் சாப்பிடுவாங்க. அதெல்லாம் பார்த்துருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு உலகத்துல நம்ம வாழணுமா? என்ன இவ்வளவு மோசமா உலகம் போயிட்டு இருக்கேன்ட்டு நமக்கு அப்போ ஒரு பயம் கூட வரும்னா, இப்படியா உலகம் ஆயிடும் அப்படின்னுட்டு. இப்ப நம்ம பாபா குழந்தையானா பாபா என்ன சொல்றாரு நமக்கு, இந்த உலகம் அழிய போகுது, இதுக்கப்புறம் சத்தியகம் வரப்போகுதுன்னா உடனே அது எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு. அப்பா இந்த மோசமான உலகம் இதோட அழிஞ்சிரும். அதுவும் அங்கங்க நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தா பயம்தான் ஜாஸ்தியா இருக்கு. வெளியில நடமாடுறது கூட பயமா தான் இருக்கு. இந்த உலகம் இதோட அவ்வளவுதான் முடிஞ்சிரும் அப்படின்னும் போது அதை கேட்கும் போது உண்மையிலே இந்த உலகம் அழிய போகுதுன்னா அது நல்லதுதான் அப்படின்னு தான் நமக்கு தோணுது. இதுக்கு மேல இது நீடிச்சா இது நல்லா இருக்காதுன்னு தான் நம்ம எல்லாருக்கும் தோணுது. அதான் பாபா சொல்றாரு, இந்த உடலில் பாபா வந்திருக்கின்றார், அவருடைய பெயர் தான் சிவபாபா என்று நல்ல புத்திசாலியான குழந்தைகள் அறிந்துள்ளனர். பாபா பிரம்மா பாபா உடல்ல வந்திருக்காரு, அவர் சிவபாபான்ட்டு புத்திசாலியான குழந்தைகள் தான் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு பாபா சொல்றாரு. ஏன்னா எல்லாரும் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க இல்லையா, அதனால பாபா சொல்றாரு. ஏன் வந்திருக்கின்றார்?
ஐயோ ஐயோ என்ற கூக்குரலை நீக்கி வெற்றி முழக்கத்தை ஏற்படுத்துவதற்காக. பாபா எதுக்கு வந்திருக்காருன்னா, அங்கங்க ஐயோ ஐயோன்ற சத்தம் தான் கேட்டு இருக்குது. அந்த கூக்குரலை நீக்கிட்டு வெற்றி முழக்கம், வெற்றி வெற்றின்ற முழக்கம் ஏற்படுத்துவதற்காக வந்திருக்காரு. சத்தியுகத்தை ஸ்தாபனை செய்யறாரு பாபா. இப்ப மரண உலகத்தில் அதிகமான சண்டைகள் நடக்கின்றது. இப்ப இந்த மரண உலகம் ரொம்ப மோசமா இருக்குது. எவ்வளவு சண்டை நடக்குது. வீட்டுல கூட சண்டை சச்சரவுகள் நிறைய. சகோதர சகோதரிகள்லாம் கூட சண்டை தான் போட்டுக்கிறாங்க. அவ்வளவு மோசமா உலகம் போயிட்டு இருக்குது. தாய் தந்தை அப்படின்லாம் யாரும் பார்க்கறது இல்ல. எவ்வளவு கொலைகள் நடக்குது. ஒரு குடும்பத்துக்குள்ளேயே நிறைய கொலைகள்லாம் நடக்குது. அதான் பாபா சொல்றாரு, எவ்வளவு சண்டை சச்சரவுலாம் நடக்குது. அனைவரும் கணக்கு வழக்கை முடித்து கொண்டுதான் செல்ல வேண்டும். இது எல்லாமே இந்த கணக்கு வழக்கு இதெல்லாம் முடிச்சுக்கிட்டு தான் போய் ஆகணும். அமரலோகத்தில் சண்டையின் விஷயமே கிடையாது. ஆனா சத்தியோகத்துல இந்த மாதிரி சண்டைக்கான விஷயம்லாம் கிடையாது. இங்கு எத்தனை குழப்பங்கள் ஏற்படுகின்றன. சத்தியுகம் அப்படி இருக்காது. அமைதியா இருக்கும். அங்க எல்லாரும் அமைதியானவங்க, தேவதைகள் அங்க இருப்பாங்க. இங்க பாருங்க, எத்தனை நீதிமன்றங்கள், நீதிபதிகள் எல்லாம் இருக்கிறாங்க. அங்க எதுவுமே இருக்காதுன்னு பாபா சொல்றாரு. கொலைகள் கூட நடக்கின்றது. வெளிநாடுகளிலும் கூட பிரச்சனைகளை பார்க்க முடியுது. எவ்வளவு பிரச்சனைகளை நம்ம பாக்குறோம். வெளிநாடுகள திடீர்னு ஒரு சின்ன பையன் துப்பாக்கி எடுத்துன்னு போயிட்டு ஒரு ஸ்கூலுக்குள்ள போய் எல்லா குழந்தைங்களும் சுட்டுறான். இதெல்லாம் நம்ம நியூஸ்ல பாக்குறோம். எவ்வளவு மோசமா நடந்துட்டு இருக்கு. முழு உலகத்திலும் அதிகமான தொல்லைகள் உள்ளதுன்ட்டு பாபா சொல்றாரு. இதைதான் கூறப்படுகின்றதுன்னு பாபா சொல்றாரு. என்னது, பழைய தமோ பிரதானமான உலகம் அப்படின்ட்டு இதுதான் சொல்லப்படுது. இது ரொம்ப மோசமான தமோ பிரதானமா உலகம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். குப்பையோ குப்பை தான் அப்படின்ட்டு ரொம்ப சர்வசாதாரணமா அங்கங்க கொலை நடக்குது. அங்கங்க துப்பாக்கி சூடு நடக்குது. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ரொம்ப ஓவரா அதிகமாகிட்டு தான் வருது. காட்டிலும் காடாக உள்ளது. ரொம்ப காடு எப்படி இருக்குது, காடெல்லாம் பத்திட்டு கூட எரியுது. எல்லையற்ற தந்தை இவை அனைத்தையும் நீக்குவதற்காக தான் வந்திருக்கின்றார். நம்ம எல்லையற்ற தந்தை இந்த எல்லா பிரச்சனையும் நீக்கத்துக்கு தான் வந்திருக்காரு. இப்போது குழந்தைகள் மிகுந்த அறிவாளிகளாக, புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக மாற வேண்டும் பாபா சொல்றார். இப்ப அறிவாளியா இருக்கணும். அறிவாளி தான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியும். முட்டாள்களுக்கு ஒண்ணுமே புரியாது. என்ன சொல்லி கொடுத்தாலும் புரியாது. அவங்க மூளை மங்கி போயிருக்கும். அப்ப அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. அதான் பாபா சொல்றாரு, நீங்க புத்திசாலிகளா இதெல்லாம் புரிஞ்சுக்கணும்ன்றார். ஒருவேளை குழந்தைகளுக்குள்ளே சண்டை சச்சரவுகள் இருந்தால் பாபாவிற்கு எப்படி உதவியாளராக மாற முடியும்? இப்ப பாபா நம்மள கேக்குறாரு, நேரடி குழந்தைகளான நமக்குள்ளே ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க சண்டையா இருந்துச்சுன்னா அந்த சண்டை சச்சரவுல தான் மனசு ஈடுபடும். அப்புறம் எப்படி பாபாவோட வேலையை செய்ய முடியும்? பாபா நினைவு எப்படி வரும்? பாபாவுக்கு எப்படி உதவியாளரா மாற முடியும்னு பாபா கேக்குறாரு. பாபாவிற்கு அதிகமான உதவி செய்யும் குழந்தைகள் தேவைப்படுகின்றனர். பாபா சொல்றாரு, அதிகமா உதவி செய்யற குழந்தைகள் தேவைப்படுது. ஏன்னா முழு உலகத்தையும் மாத்தி ஆகணும். இப்ப பாபாவோட நினைவுலே இருக்கிறவங்களாலதான் முழு உலகத்தையும் தூய்மைப்படுத்த முடியும். அதாவது இடையூறுகள் செய்யாத நல்ல பண்பாடு உள்ள புத்திசாலியான குழந்தைகள் தேவைப்படுகின்றனர். இந்த பாபாவுடைய இந்த ருத்ரஞான யஜ்யத்துல எந்த இடையூறும் செய்யக்கூடாது. பாபா என்ன சொல்றாரோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஃபாலோ ஃபாதர் அப்படின்ட்டு பாபா வழியிலே பின்பற்றக்கூடிய, மத்தவங்க யாருக்கும் இடையூறு செய்யக்கூடாது. சேவைகள்ல நிறைய பாபா குழந்தைங்களே ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க இடையூறு செய்வாங்க, தொல்லை கொடுப்பாங்க, பிரச்சனை, சேவைகள்ல பிரச்சனை கொடுப்பாங்க. ஏன்னா அந்த பெயர் புகழுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு அந்த மாதிரிலாம் செய்வாங்க. அந்த மாதிரி இடையூறுகள் செய்யாத நல்ல பண்பாடு, நல்ல பண்பு இருக்கணும் இல்லையா? அந்த விகாரங்கள்லாம் இல்லாத அந்த மாதிரி பண்பாடு உள்ள புத்திசாலியான குழந்தைகள் பாபாவுக்கு தேவைப்படுறாங்க. இது பழைய உலகம் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். குழந்தைங்க உங்களுக்கு தெரியும் இது பழைய உலகம் இவ்வளவு மோசமா இருக்குன்னு தெரியுது. அதிகமான தர்மங்கள் இப்ப இருக்குது, விதவிதமான தர்மங்கள், அதுல நிறைய கிளைகள்ட்டு போயிட்டே இருக்கு. தமோ பிரதானமான விகாரமான உலகம் ஆகும் இது. விகாரமான உலகம்ன்ற தமோ பிரதானமான விகாரமான உலகம். பரித்தமான பழைய உலகத்தில் சண்டையோ சண்டை தான் நடக்கின்றதுன்னு பாபா சொல்றாரு. இந்த பழைய உலகத்துல என்ன நடக்குது? சண்டை தான் எங்க பார்த்தாலும் நடக்குது. நம்ம வீட்லயே நம்ம காலையில எழுந்துனா அங்க எங்கேயும் பாத்தீங்கன்னா அக்கம் பக்கத்துல திடீர்னு பார்த்தா ஒரே சண்டையா நடக்கும். ஒரே சண்டை சச்சரவு ஃபேமிலிக்குள்ளேயே போட்டுக்குவாங்க. அந்த மாதிரி எங்க பார்த்தாலும் சின்ன சின்ன விஷயத்துல இருந்து பெரிய பெரிய விஷயம் வரைக்கும் சண்டை நடக்குது. அனைத்திற்கும் தீர்வு காண்பதற்காக, வெற்றி முரசை ஒழிப்பதற்காக பாபா வந்திருக்கிறாரு. இது எல்லாத்துக்கும் தீர்வாதான் பாபா வந்திருக்காரு. ஒவ்வொருவரும் அறிந்துள்ளனர் இந்த உலகில் எவ்வளவு துக்கம் மற்றும் அசாந்தி உள்ளது. எல்லாருக்குமே தெரியும் இந்த உலகத்துல எவ்வளவு துக்கம் அசாந்தி. உலகத்துல யாராவது போய் கேட்டா நீங்க நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா யாருமே நல்லா இருக்கன்ற வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. நம்ம பாபா குழந்தைங்க மட்டும்தான் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா நல்லா இருக்கேன் பாபாவோட நினைவுல அப்படின்னு தான் கூட சொல்லுவோம். ஆனா மத்தவங்க யார வேணா கேட்டு பாருங்க, பெரிய பணக்காரங்களா கூட இருக்கட்டும், நல்லா இருக்குலாம் கேட்டா யார் வேலையுமே நல்லா இருக்குன்னு சொல்லவே மாட்டாங்க. அதான் அந்த துக்கம் அசாந்தி தான் எல்லா விஷயத்துல இருக்கு. அதனால் உலகத்தில் அமைதி நிலவ வேண்டும் என்று விரும்புகின்றனர். எல்லாருக்கும் அமைதி தான் தேவைப்படுது. அமைதியா இருந்தா போதும், எனக்கு நிம்மதியா தூக்கம் வரும்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த அமைதி இருந்தா தானே அந்த தூக்கம் கூட வரும். அதுதான் பாபா சொல்றாரு. இப்பொழுது முழு உலகத்திலும் எந்த மனிதன் அமைதியை ஏற்படுத்த முடியும்?
இந்த மாதிரி அமைதி இல்லாத சூழ்நிலையில எந்த மனிதன் வந்து யார் பேச்ச கேட்டு அமைதியை வந்து கொண்டு வர முடியும்? யாரோ ஒருத்தவங்க வந்து அந்த அமைதியை சொல்லி, ஒரு மனிதன் சொல்லி இந்த மாதிரிலாம் அமைதியை ஏற்படுத்த முடியுமா அப்படின்ட்டு பாபா கேக்குறாரு. எல்லையற்ற தந்தையை கல்லாகவும் முள்ளாகவும் காட்டி விட்டனர். அதான் இப்படி இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, கல்லிலும் முள்ளிலும் இறைவன் இருக்கான்ட்டு. இது கூட ஒரு விளையாட்டு தான் பாபா சொல்றாரு. பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். இப்போது எழுந்திருங்கள், பாபாவுடைய உதவியாளரா ஆகுங்கள். பாபா சொல்றாரு, எழுந்துருங்க, எழுந்து பாபாவுக்கு உதவியாளரா ஆகுங்க, இதுதான் உங்க வேலை. இப்போ உங்களுக்கு வந்து இந்த சேவைகள் நிறைய இருக்குன்றார். பாபாவிடமிருந்து தன்னுடைய ராஜ்ய பாக்கியத்தினை அடைய வேண்டும் என்றார். பாபாட்ட இருந்து ராஜ்ய பாக்கியத்தை அடைய வேணும் இல்லையா? அளவிட முடியாத சுகத்தை அடைய வேண்டும். பாருங்க, அந்த சுகம் வந்து அளவிடவே முடியாது, அந்த மாதிரி ஒரு சுகத்துல இருந்தோம் நம்ம, அதை அடையணும். இப்ப திருமன்றார், குறைவாக அல்ல, குறைவாக கிடையாது, அளவிடவே முடியாது. பாபா சொல்கின்றார், இனிமையான குழந்தைகளை, நாடகப்படி உங்களை பத்மாபதம் பாக்கியசாலியாக மாற்றுவதற்காக எல்லையற்ற தந்தை வந்திருக்கின்றார். பாபா சொல்றார், எல்லாமே நாடகப்படிதான், உங்களை பத்மாபதம் கோடான கோடி பாக்கியசாலிகளா மாற்றுவதற்காக எல்லையற்ற தந்தை வந்திருக்கின்றார். பாரதத்தில் இந்த லட்சுமி நாராயணர்கள் தான் ராஜ்யம் செய்தனர். இந்த பாரத நாட்டுல லட்சுமி நாராயணர்கள் தான் ராஜ்யம் செஞ்சாங்க. பாரதம் சொர்க்கமாக இருந்துச்சு. இந்த பாரதம் சொர்க்கமா இருந்தது. அவங்க சொர்க்கத்துல லட்சுமி நாராயணோட ஆட்சி நடந்தது. சொர்க்கத்தை தான் அதிசய உலகம் என்று சொல்லப்படுகிறது. இப்ப அதிசயமான உலகம் அது. அங்க அந்த அளவுக்கு 5 விகாரங்கள் கிடையாது. அந்த விலங்குகள்லாம், இந்த என்னது புலி, மான், பசு எல்லாம் ஒன்னா வந்து நீர் அருந்தோம். அந்த மாதிரி எல்லாமே ரொம்ப அதிசயமா இருக்கும். அதாவது நம்ம இப்ப பாக்குறது எதுவுமே அங்க கிடையாது. அங்க எல்லாமே வித்தியாசமா ரொம்ப அதிசயமா ஒரு சுகமான உலகமா இருந்துச்சு. திரேதாயுகத்தை அவ்வாறு கூறுவதில்லை. திரேதாயுகத்தை அந்த மாதிரி சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட சொர்க்கத்திற்கு வருவதற்காக குழந்தைகள் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அந்த மாதிரி சொர்க்கத்துக்கு வரணும் இல்லையா? அதுக்கு முயற்சி செய்யுங்க. சொர்க்கத்தின் ஆரம்பத்திலே வரணும்னு பாபா சொல்றாரு. ஆரம்பத்திலே வந்தாதானே நீங்க எல்லாத்தையும் பார்க்க முடியும். அப்புறம் இல்லைன்னா கொஞ்ச நாள் கழிச்சு வந்தா அந்த புது வீடு பழசாகிற மாதிரிதான் ஆகிட்டே போகின்றார். நாம் சொர்க்கத்திற்கு வர வேண்டும், லட்சுமி நாராயணர் ஆக வேண்டும் என்று குழந்தைகள் விரும்புகின்றனர். பாபா சொல்றாரு, நீங்க சொர்க்கத்துக்கு வரணும் அப்படின்னு விரும்புறாங்க குழந்தைங்க. இப்போது பழைய உலகில் ஐயோ ஐயோ என்ற அலறல் ஏற்பட வேண்டும். ரத்த ஆறு ஓட வேண்டும். ரத்த ஆற்றிற்கு பிறகு நெய்யாறு ஓடும். இதெல்லாம் நடந்தாதான் அப்புறம் நெய்யாறு ஓடும்ன்றார். அந்த உலகை தான் பார்க்கடல் என்று சொல்லப்படுகிறது. இந்த விஷக்கடல் அப்படியே என்னவாயிடும்? பார்க்கடலா மாறிடும். இங்கு கூட பெரிய குளம் கட்டுகின்றனர். பிறகு ஒரு நாளை தேர்ந்தெடுத்து அந்த குளத்தில் பாலை ஊற்றுவார்கள். அதில் பிறகு குளிப்பார்கள். பாபா சொல்றாங்க, பெரிய குளத்தை கட்டுறாங்க, அப்புறம் ஒரு நல்ல நாள் கிழமையா தேர்ந்தெடுத்து அதுல பால் ஊத்திட்டு அதை பார்க்கடல் மாதிரி அதுல பிறகு குளிப்பார்கள். சிவலிங்கத்தின் மீது பாலாபிஷேகம் செய்யறாங்க. இதெல்லாம் இந்த பார்க்கடலோடைய விஷயம்ட்டு தான் அவங்க பண்றாங்கன்னு பாபா சொல்றாரு. சத்தியவத்திற்கு மகிமை உண்டு, அங்கு நெய்யாறு பாலாறு ஓடும் அப்படின்ட்டு பாபா சொல்றாரு இல்லையா? சத்தியுகத்துல நெய்யாறு பாலாறு ஓடும் அப்படின்னா, நெய்யாறுனா நெய்யில ஆறு, பால்ல ஆறு ஓடும்லாம் கிடையாது. அந்த மாதிரி சக்தி மிக்கதான அந்த நீர், அந்த நதியில ஓடுற அந்த நீர் அந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும்ட்டு பாபா சொல்றாரு. அந்த மாதிரி எல்லாம் இல்லைன்ட்டு அதான் சொல்றாரு. நெய்யாறு பாலாறு எல்லாம் ஓடும்லாம் கிடையாது. ஒவ்வொரு 5000 வருடத்திற்கு பிறகு நீங்கள் உலகத்திற்கு எஜமானர் ஆகின்றீர்கள். பாபா சொல்றாரு, ஒரு 5000 வருஷம் முடிஞ்ச பிறகு நீங்க என்ன பண்றீங்க? உலகத்திற்கு ஒரு கல்பம் முடியும் போது நீங்க உலகத்திற்கு எஜமானரா ஆயிட்டு இருக்கீங்க. இந்த சமயத்தில் நீங்கள் அடிமையாக உள்ளீர்கள். ஆனால் இப்ப நீங்க வந்து அடிமையா இருக்கீங்க. பிறகு நீங்கள் தான் எஜமானன் ஆகின்றீர்கள். இப்ப நம்ம ராவணன் ராஜ்யத்துல வந்து இப்ப அடிமையா மாட்டிக்கிட்டோம். இப்ப எல்லா இந்த விகாரங்களுக்கெல்லாம் இப்ப பாபா வந்து நம்மள திரும்ப எஜமானனா ஆக்குறாரு. இயற்கை உட்பட அனைத்து உங்களுடைய அடிமையாகிவிடும் பாபா சொல்றாரு. இயற்கை கூட உங்களுக்கு அடிமையாகிவிடும். நீ உங்க இஷ்டப்படிதான் இயற்கையும் இருக்கும். உங்களுக்கு நன்மை செய்யற மாதிரி, உங்களுக்கு கஷ்டம் கொடுக்காத மாதிரி அங்க இருக்கும். அடிமையா சேவை செய்யும் பாபா சொல்றாரு. அங்கே ஒருபோதும் விதியை மீறி மழை பொழியாதுன்னு பாபா சொல்றாரு. விதியை மீறி மழை பொழியாது. கரெக்டா எப்பயோ அப்பதான். நதிகள் கொந்தளிக்காது. அப்ப எந்த ஒரு தொல்லைகளுமே நடக்காது இங்க நடக்கிற மாதிரி எல்லாம். இங்கே பாருங்கள் எத்தனை தொல்லைகள். அங்கே உண்மையான வைஷ்ணவர்கள் இருந்தார்கள். அங்க இருக்கிறவங்க தான் உண்மையான வைஷ்ணவர்கள்னு சொல்லலாம்னு பாபா சொல்றாரு. விகாரியான வைஷ்ணவர்கள் இருக்க மாட்டார்கள். இங்க இருக்கிறவங்க எல்லாம் விகாரியான வைஷ்ணவர்கள். அவங்களாம் அங்க இருக்க மாட்டாங்கன்றார். இங்க இருக்கிறாங்க வைஷ்ணவாஸ்னு, அவங்க எல்லாம் விகாரத்தை மூலம் பிறந்தவங்க. அந்த மாதிரி கிடையாதுன்றார். இங்க யாராவது சைவர்களாக மாறினார் அவர்களை வைஷ்ணவர்கள் என்று அழைக்கின்றனர். ஏன்னா வெஜிடேரியனா இங்க ஆயிட்டாங்கன்னா அவங்களதான் நம்ம இங்க என்ன சொல்றோம்? வைஷ்ணவர் சொல்றோம். அவர்கள் வைஷ்ணவர்கள் இல்லைன்னு பாபா சொல்றார். விகாரத்தின் மூலமாக ஒருவருக்கு ஒருவர் மிகவும் துக்கம் கொடுத்து கொள்கின்றனர். இந்த விகாரத்தின் மூலமா ஒருத்தவங்க தான் துக்கம் கொடுத்துக்கிறாங்க இல்லையா? அந்த வெஜிடேரியனா இருக்கிற வைஷ்ணவர்கள், இங்க இருக்கிறவங்க அவங்க எல்லாம் வைஷ்ணவர்கள் கிடையாது. உண்மையான வைஷ்ணவர்கள் சத்தியுகத்துல தான் இருப்பாங்கன்ற.
பாபா எவ்வளவு நன்றாக புரிய வைக்கின்றார். பாபா நம்மளுக்கு வந்து எப்படி புரிய வைக்கிறாரு. கிராமத்து சிறுவன் என்றெல்லாம் சொல்கின்றனர். கிராமத்து சிறுவன் அப்படின்னு சொல்லுவாங்க கிருஷ்ணரை. கிருஷ்ணர் கிராமத்துல எல்லாம் இருந்திருக்க முடியாது. அப்ப கிருஷ்ணர் வந்து கிராமத்துல இருந்தார். கிருஷ்ணர் வந்து சத்தியுகத்தோட இளவரசன். அவர் எப்படி கிராமத்து சிறுவன் சொல்ல முடியும்? அவர் வைகுண்டத்தோட எஜமானர். பிறகு 84 பிறவி எடுக்கின்றார். அவர் 84 பிறவி எடுத்துட்டு வரார். அவர் கிருஷ்ணரை போய் நம்ம கிராமத்து சிறுவன் சொல்ல முடியாதுன்றார். வேணா அவர் கடைசி பிறவில வேணா அவர் ஒரு கிராமத்து சிறுவனா இருக்கலாம். அதை வேணா அவங்க அப்படி சொல்லியிருக்கலாமே தவிர, கிருஷ்ணர் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் பிறவி ஸ்ரீ கிருஷ்ணர் அவர் சத்தியுகத்தோட இளவரசனா இருந்தாரு. உலகத்துக்கே எஜமானரா இருந்தாரு. நாம் பக்தியில் எவ்வளவு நஷ்டங்கள் அடைந்தோம், எவ்வளவு பணம் செலவு செய்தோம் என்பதை இப்போதுதான் நீங்கள் அறிவீர்கள். இப்ப நீங்க தெரிஞ்சிட்டு இருப்போம். பக்தியில வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இறைவனை தேடி தேடி நிறைய செலவுகள்லாம் செஞ்சிருப்போம், எவ்வளவு தானம்லாம் கொடுத்திருப்போம். அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. பாபா கேட்கின்றார், உங்களுக்கு எவ்வளவு செல்வங்கள் கொடுத்தேன், ராஜ்யத்தினுடைய பாக்கியம் கொடுத்தேன், அவை அனைத்தையும் எங்கே இழந்தீர்கள்? பாபா கேட்கிறார். நான் உங்களுக்கு எவ்வளவு கொடுத்துட்டு போனேன். உங்களுக்கு சத்தியுகத்தோடைய எஜமானரை ஆக்கி உங்களை அங்க உட்கார வச்சு அவ்வளவு செல்வங்கள் ராஜ்ய பாக்கியம் எல்லாம் கொடுத்துட்டு போனேன். இப்ப வந்து பார்த்தா உங்கள்ட்ட எதுவுமே கிடையாது, எல்லாம் பிச்சைக்காரன் போல இருக்கிறீங்களேன்ட்டு பாபா கேட்கிறாரு. உங்களை உலகத்திற்கே எஜமானனாக மாற்றினேன், பிறகு நீங்கள் என்ன ஆனீர்கள்ட்டு பாபா நம்மள வந்து கேட்கிறார். பாபா நாடகத்தை பற்றி தெரிந்துள்ளார். பாபாக்கு நாடகத்தை பற்றி தெரியும். புதிய உலகம் என்ன ஆயிடுச்சு, பழைய உலகம் ஆகின்றது. பழைய உலகம் தான் திரும்ப என்ன ஆகும், புதிய உலகம் ஆகியது. இந்த சக்கரத்தில் எது நடந்து முடிந்ததோ அது மீண்டும் திரும்ப நடக்கும். இந்த சக்கரத்துல, இந்த முழு சக்கரத்துல என்ன நடந்துச்சோ திரும்ப அதே மாதிரி நடக்கும். திரும்ப அதே மாதிரி நம்ம உலகத்திற்கு எஜமானரா ஆயிடுவோம். பாபா சொல்கின்றாரு, இப்போது சமயம் குறைவாக உள்ளது, முயற்சி செய்து எதிர்காலத்திற்காக சேமியுங்கள் பாபா சொல்றாரு. இப்ப ரொம்ப சமயம் குறைவா இருக்குது, அதனால முயற்சி செய்யுங்க அப்படின்ட்டு பாபா ஒரு அவ்வியக்த மொழியில கூட சொல்லியிருப்பாரு. முயற்சி மீது அன்பு வைங்க அப்படின்னு சொல்லுவார். அப்ப நீங்க நம்ம முயற்சி செய்வது மேல ஆர்வம், அன்பு அதுல கொண்டு போங்க அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. அதனால முயற்சி செய்து எதிர்காலத்துக்காக சேமியுங்கள்ன்றார். பழைய உலகத்தினுடைய அனைத்தும் மண்ணோடு மண்ணாக போயிடும். இந்த பழைய உலகத்துல என்ன இருக்கோ எதுவுமே இருக்காது, எல்லாம் மண்ணோட மண்ணா போயிடும். பணக்காரர்கள் இந்த ஞானத்தை ஏற்றுக்கொள்வதில்லை, ஏன்னா அவங்களுக்கு அது பிடிக்கல. ஏன்னா அவங்க பணக்காரர்கள் வசதியா வாழறாங்க. இந்த மண்ணோட மண்ணா போயிடும்னா பிடிக்கல அவங்களுக்கு. பாபா ஏழை பங்காளன், ஏழைகள் தான் அங்கே பணக்காரர்கள் ஆகின்றனர். பாபா சொல்றார், ஏழைகள், பாபா வந்து ஏழை பங்காளன், இந்த ஏழைகள் தான் அங்க வந்து பணக்காரர்கள் ஆகுறாங்க. செல்வந்தர்கள் அங்க ஏழை ஆகின்றனர். இங்க இருக்க அந்த செல்வந்தர்கள் அங்க போயிட்டு என்ன ஆயிடுவாங்க, சும்மா இது கேட்டுட்டாங்கன்னா ஏழை ஆயிடுவாங்க. இவங்க ராஜாவா இருப்பாங்க, அவங்க பிரஜையா இருப்பாங்க. இப்போது கோட்டீஸ்வரர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள், அவர்களும் வருவார்கள்னு பாபா சொல்றாரு. இப்ப நிறைய கோட்டீஸ்வரர்லாம் இருக்காங்க, அவங்க கூட கடைசியா ஆத்மா பரமாத்மா அப்படின்ற விஷயம் மட்டும் தெரிஞ்சா கூட அவங்க பிரஜையா வந்துருவாங்க இல்லையா. அதுதான் பாபா சொல்றாரு. ஆனா ஏழைகளா தான் இருப்பாங்க, அங்க வந்து அவங்க ஏழைகளா இருப்பாங்க பாபா சொல்றாரு. அவர்கள் தங்களை சொர்க்கத்தில் இருப்பதாக இப்ப நினைக்கிறாங்கன்ட்டு பாபா சொல்றாரு. அதை புத்தியிலிருந்து வெளியேற்ற முடியாது. அதாவது புத்தியிலிருந்து வெளியேற்ற முடியாதுன்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பணம், அந்த மாதிரி அவங்களுக்கு சொத்து எல்லாம் இருக்கு. இங்கு பாபா சொல்கின்றார், அனைத்தையும் மறந்து விடுங்கள்ன்றார். எல்லாத்தையும் இங்க மறந்துடுங்க அப்படின்றாங்க. என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் மறந்துடுங்க, ஒன்றும் இல்லாத பிச்சைக்காரன் ஆயிடுங்க, எதுவுமே இல்லை அந்த மாதிரி ஆயிடுங்க. இன்றைய சூழலில் கிலோகிராம் கிலோமீட்டர் என்றெல்லாம் வந்து விட்டது. இந்த இப்போ வந்து கிலோகிராம் கிலோமீட்டர் அந்த மாதிரி எல்லாம் இப்போதைக்கு இருக்குது மெஷர்மெண்ட். யார் ராஜ பதவியில் உள்ளனரோ அவர்கள் தங்களுடைய பாணியில் ராஜ்யம் செய்கின்றனர், வெளிநாடுகளை பின்பற்றுகின்றனர். அந்த மாதிரி பாபா சொல்றார், யார் வந்து இப்ப ராஜ பதவியில அமர்ந்திருக்காங்களோ அவங்க என்ன பண்றாங்க, அவங்க பாணியில ராஜ்யம் செய்யறாங்க. வெளிநாட்டுல என்ன பண்றாங்களோ அதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்றாங்க. அவங்க வெளிநாட்டுல என்னென்ன செய்யறாங்களோ அதை பார்த்து இவங்களும் அதை பின்பற்றாங்க. ஆனா பாபா சொல்றாரு, தனக்கென்று புத்தி இருப்பதில்லை. அவங்களுக்கு தனக்குன்னு எந்த புத்தியும் இல்லை, யார் என்ன செய்யறாங்களோ அதை பார்த்து செய்யறாங்க. அந்த அளவுக்கு தமோ பிரதானமா ஆயிட்டாங்கன்ற. அமெரிக்கா போன்றவற்றில் விநாசத்திற்காக நிறைய பணத்தை செலவின்றனர். இந்த மாதிரி பெரிய பெரிய நாட்டுல என்ன பண்றாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யறாங்க. பாம், ஏவுகணை, அதெல்லாம் வந்து விநாசத்திற்காக, அதுக்காக நிறைய பணத்தை செலவு பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் வந்து கஷ்டத்துல இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கு நிறைய செலவு பண்ணிட்டு இருக்காங்க எல்லா நாடுகளுமே. விமானத்திலிருந்து அணுகுண்டுகளை போடுகின்றனர். இந்த மாதிரி அணுகுண்டு தயாரிப்பு, இந்த மாதிரி இதுக்கான விமானம், இதுக்கெல்லாம் நிறைய செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தீப்பற்ற வைக்கின்றனர். பாபா வந்திருக்கின்றார் விநாசம் மற்றும் ஸ்தாபனை செய்வதற்காக என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். ஆனா பாபா எதுக்கு வந்திருக்காருன்னா, இந்த மாதிரி பிரச்சனையில இருந்து நம்மளை விடுவிச்சு இந்த விநாசம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யறதுக்காக வந்திருக்காருன்னு குழந்தைங்க தெரிஞ்சுட்டீங்க. உங்களிலும் கூட புரிய வைக்கக்கூடியவர்கள் வரிசை கிரமமா தான் இருக்கிறாங்கன்றார். அனைவரும் ஒரே மாதிரியான நம்பிக்கை புத்தி உடையராக இல்லைன்றார் பாபா.
எல்லாருக்கும் நம்பிக்கை இல்லை அப்படின்றாரு. நம்பிக்கை இல்லைன்னா நம்ம வந்து பாபா சொல்ற கட்டளைப்படி நடக்காததுனால அவர் அந்த மாதிரி சொல்றாரு. நம்பிக்கை புத்தி இருந்துச்சுன்னா அவர் கட்டளையை கீழ்ப்படிஞ்சு அந்த முயற்சியில கரெக்டா இருப்போம் இல்லையா, அதனால அப்படி பாபா சொல்றாரு. பாபா எப்படி செய்தாரோ அதை அப்படியே பின்பற்ற வேண்டும். பாபா சொல்றாரு எப்படி பிரம்மா பாபா செஞ்சாரோ அவர் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. பழைய உலகத்தில் இந்த பணம் செல்வத்தை எல்லாம் என்ன செய்வீர்கள்? இங்க இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? இந்த பழைய உலகம் வினாசம் ஆக போகுது, இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்கன்றார். இந்த காகிதத்தை தான் பணமாக்குகின்றார்கள். இந்த இப்பெல்லாம் வரும் இந்த காலத்துல இப்ப என்ன ஆயிடுச்சு, காகிதத்தை பணமா ஆக்குறாங்க. அப்பெல்லாம் வந்து தங்கம், வெள்ளி இந்த மாதிரி காசுகள்லாம் கையில வச்சிருந்தாங்க. முன்னாடி எல்லாம் பண்டமாற்று முறை இருந்தது. அதுக்கப்புறம் இந்த நாணயங்கள்லாம் வந்துச்சு. இப்ப என்ன ஆயிட்டாங்க, காகிதத்தை பணமா இது பண்றாங்க. அங்க தங்க நாணயங்கள் இருக்கும். பாபா சொல்றாரு அங்க அந்த மாதிரி இல்ல, தங்க நாணயங்கள் இருக்கும். தங்கத்தினாலே மாளிகை கட்டப்படும் என்றால் தங்க நாணயங்களுக்கு என்ன மதிப்பு இருக்கும்? பாபா சொல்றாரு தங்க நாணயங்களுக்கு அப்போ ஒரு மதிப்பு இருக்காது இல்லையா, தங்க மாளிகையே அங்க இருக்கும். அப்ப இதெல்லாம் என்ன ஒரு பெரிய விஷயமே இல்ல, அனைத்தும் இலவசமானதுதான் அங்க. ஏன்னா சதோ பிரதான பூமி இல்லையா, அதனால அங்க காசு கொடுத்து தங்க நாணயங்கள் கொடுத்து ஏதாவது வாங்கணும் அந்த மாதிரிலாம் இல்ல, எல்லாமே இலவசமா இருக்கும், எல்லாம் எல்லாருக்குமே கிடைக்கும். இப்போது பழமையாகி விட்டது இந்த பூமி, இப்ப பழமையாயிடுச்சு. அது சதோ பிரதானமான புது உலகம்னு பாபா சொல்றாரு. அது சதோ பிரதானம் புது உலகம், புதுசு, அது முற்றிலும் புதிய இடம். நீங்கள் சூட்ச்ம வதனத்திற்கு செல்கின்றீர்கள், பழச்சாறுகள் குடிக்கின்றீர்கள், ஆனால் அங்கே மரங்கள் எதுவும் இருப்பதில்லைன்னு பாபா சொல்றாரு. இப்ப பாபா அடுத்தது சூட்ச்மவதனத்தை பத்தி சொல்றாரு. இப்ப சூட்ச்மவதனத்துக்கு போறேன்னா நிறைய காட்சிகள்லாம் கிடைக்குது. அந்த மாதிரி அங்க பழச்சாறு எல்லாம் குடிக்கிறீங்கன்னா அங்க என்ன மரங்கள் ஏதாவது இருக்குதா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, காட்சிகள் தான் அதுன்றார். மூலவதனத்திலும் இருக்காது, பரந்தாமத்திலயும் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. மூலவதனத்திலயும் எல்லாம் ஆத்மாக்கள் வசிக்கும் இடம், எல்லாம் புள்ளி புள்ளியா அங்க இருப்போம், அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. எப்போது நீங்கள் வைகுண்டத்திற்கு செல்கின்றீர்களோ அப்போது உங்களுக்கு அனைத்தும் கிடைக்கின்றது. அப்ப நீங்க வைகுண்டத்திற்கு போகும்போது இது சத்தியுகமா மாற போதுதான் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்னு பாபா சொல்றாரு. புத்தியின் மூலம் சிந்தனை செய்து பாருங்கள், இந்த விஷயத்தெல்லாம் நல்லா சிந்தனை பண்ணுங்கன்னு பாபா சொல்றாரு. சூட்ச்ம வதனத்தில் மரங்கள்லாம் இருப்பதில்லை. சூட்ச்ம வதனத்துல அந்த மாதிரி ஒரு இடம் கிடையாது. மரமானது பூமியில் தான் வளர்ந்தது. சூட்ச்ம வதனம் பூமி மாதிரி கிடையாதுன்றார். பூமி வேற, சூட்ச்ம வதனம் வேற, மூலவதனம் வேறன்னு பாபா சொல்றாரு. ஏன்னா நம்ம சூட்ச்ம உடல்ல மேல போறதுனால அங்க மரங்கள்லாம் இருக்குமானா அதெல்லாம் கிடையாதுன்ட்டு பாபா சொல்றாரு. மரமானது பூமியில் தான் வளர்கின்றது, ஆகாயத்துல போய் வளருமான்னு கேக்குறாரு பாபா. பிரம்ம தத்துவம் என்று பெயர் உண்டு, பிரம்ம தத்துவம் சொல்றோம், ஆனால் அதுவும் ஆகாயம்தான். அதுவும் ஒரு ஒரு ஆறாவது தத்துவம் மாதிரிதான் அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. ஆகாயம் எப்படி இருக்கோ அத மாதிரி அது ஒரு ஆறாவது தத்துவம் அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. அதான் மூலவதனம். எப்படி நட்சத்திரங்கள் ஆகாயத்தில் இருக்கின்றதோ அவ்வாறே நீங்களும் சின்ன சின்ன ஆத்மாக்களாக அங்கே இருப்பீர்கள். இப்ப மூலவதனம் பரந்தாமத்துல நீங்களும் அங்க சின்ன சின்ன ஆத்மாக்களா இந்த வானத்துல நட்சத்திரங்கள் மின்ற மாதிரி நீங்க அந்த பரந்தாம அந்த செம்மண் நிறமான உலகத்துல நீங்களும் சின்ன சிறிய ஆத்மாக்கள் அங்க இருப்பீங்க, அவ்வளவுதான்றாரு. நட்சத்திரங்களை நேரே பார்க்கும்போது பெரியதாக தோன்றும். அது போல பிரம்ம தத்துவத்தில் பெரிய பெரிய ஆத்மாக்கள் இருக்கும் என்பதெல்லாம் கிடையாது. இப்ப நம்ம நிறைய பேருக்கு தெரியும் நட்சத்திரங்கள் இங்க இருந்து பார்த்தா மின்னும், ஆனா கிட்ட போனா பெரிய பெரிய பாறாங்கல் மாதிரி அங்க இருக்கும் அப்படின்ட்டு தெரியும். அப்ப அந்த மாதிரி பிரம்ம தத்துவத்துல அந்த ஆத்மாக்கெல்லாம் பெருசு பெருசா இருக்குமானா அப்படிலாம் கிடையாது. அது கண்ணுக்கே தெரியாதுதான், புள்ளி புள்ளியா தான் இருக்கும். நட்சத்திரம் போல மின்றது மின்றது இங்க இருந்து பார்த்தா நட்சத்திரம் எப்படி மின்னுதோ அந்த மாதிரி அந்த மின்ற மாதிரிதான் அங்க இருக்கும், மின்னுதி பூச்சிகள் போல அப்படின்ட்டு பாபா சொன்னார். இதையெல்லாம் புத்தி மூலமாக சிந்தனை செய்ய வேண்டும்ன்றார். ஞான கடலை கடைய வேண்டும்ன்றார். ஆத்மாக்கள் மேலேதான் இருக்கின்றன, ஆத்மாக்கள் மேலதான் இருக்கு, சிறு புள்ளியாதான் இருக்குது. இந்த அனைத்து விஷயங்களையும் நீங்கள் தாரணை செய்ய வேண்டும். இதெல்லாம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா தாரணை பண்ணிக்கணும், உங்க புத்தியில நல்லா ஏத்திக்கணும்ன்றாரு. அப்போதுதான் மற்றவர்களை தாரணை செய்ய வைக்க முடியும். இந்த விஷயங்கள்லாம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டாதான் நான் அதுக்கப்புறம் வர குழந்தைகள் யாரெல்லாம் இருக்காங்களோ பாபா குழந்தைகள் அவங்களுக்கு எல்லாம் இதை நம்ம தாரணை செய்ய வைக்க முடியும்ட்டு பாபா சொல்றாரு. ஆசிரியர் தான் அறிந்திருப்பதால் தான் மற்றவர்களுக்கு படிப்பிக்கின்றனர். ஆசிரியர்கள் என்ன பண்றாங்க, முன்னாடியே அவங்க படிச்சு முடிச்சு எல்லாம் கத்துக்கிறாங்க, அதுக்கப்புறம் மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா, மத்தவங்களுக்கும் சொல்லி கொடுக்குறாங்களா, அந்த மாதிரிதான் இல்லை என்றால் எதற்கு ஆசிரியர் என்று சொல்ல வேண்டும்? பாபா சொல்றாரு ஆசிரியருக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னா அவங்கள ஏன் ஆசிரியர்னு சொல்லணும் அப்படின்ட்டு பாபா கேட்கிறாரு. ஆனால் இங்க ஆசிரியர் கூட வரிசைப்படியாக தான் உள்ளனர். பாபா அதை சொல்றாரு, இங்க கூட வரிசைப்படியா தான் இருக்கிறாங்க. குழந்தைகளாகிய நீங்கள் வைகுண்டத்தை பற்றி தெரிந்துள்ளீர்கள் பாபா சொல்றாரு. நீங்கள் வைகுண்டத்தை பார்த்ததில்லை என்பது கிடையாது. பாபா சொல்றாரு நீங்க வைகுண்டத்தை பத்தி தெரிஞ்சுட்டீங்க, நீங்க வைகுண்டத்தை பார்த்ததே இல்லை அப்படிலாம் கிடையாது. ஏன்னா நிறைய குழந்தைகள் காட்சிகள் பார்த்துள்ளனர். நிறைய குழந்தைகளுக்கு வந்து வைகுண்டத்தோட காட்சி கிடைச்சிருக்குது இல்லையா, நமக்கே நிறைய பேருக்கு வைகுண்டம் எப்படி இருக்கும் சில காட்சிகள்லாம் கிடைச்சிருக்கு. அங்கே சுயம்பரம் எப்படி நடக்கும், என்ன மொழி பேசுவார்கள் போன்ற அனைத்தையும் பார்த்துள்ளீர்கள். இங்க பாபா குழந்தைங்க நிறைய பேருக்கு அங்க எப்படி சுயம்பரம் நடக்கும்,
எப்படி எந்த மொழி பேசுவாங்க, இதெல்லாம் கூட நம்ம முன்னாடி தாதிகள் எல்லாம் பார்த்திருக்காங்க, எல்லாத்தையுமே பார்த்திருக்காங்க. அந்த மாதிரி காட்சி எல்லாம் கிடைச்சிருக்கும். இப்ப பாபா சொல்றாரு, கடைசியாக நீங்களும் காட்சிகள் காண்பீர்கள்னு பாபா சொல்றாரு. நீங்க கூட இந்த மாதிரி காட்சிகள்லாம் கடைசியா உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நல்லா முயற்சி பண்ணி பண்ணி நீங்க கடைசியா ஆக போக போக கர்மாதி ஸ்டேஜ் ஆக ஆக உங்களுக்கு எல்லா காட்சியும் கிடைக்கும்னு பாபா சொல்றாரு. ஆனால் யார் யோகயுக்தாக உள்ளனரோ அவர்கள் காட்சிகளை பார்ப்பன்றார். இந்த மாதிரி யோகயுக்தா இந்த கர்மாதி ஸ்டேஜுக்கு போறவங்க தான் காட்சிகளை பார்ப்பாங்கன்றாரு. அவ்வாறு அல்லாமல் யாருக்கு சொந்தம் பந்தம் பணம் சொத்து நினைவிற்கு வருகின்றதோ அவர்கள் என்ன பார்ப்பார்கள்? அப்ப அந்த கடைசி சமயத்துல கூட மனம் இதுல ஈடுபட்டு இருந்தா இதெல்லாம் பார்க்க முடியாது. உண்மையான யோகிகள் தான் இறுதி வரையில் இருப்பார்கள் பாபா சொல்றார். உண்மையான யோகி யார் பாபா நினைச்சு நினைச்சு அந்த யோகி இருக்காங்களோ அவங்கதான் இறுதி வரை இருப்பாங்க. மத்தவங்க எல்லாம் வந்து இந்த சொத்து பணம் சம்பந்தம் இந்த நினைவுலாம் இருந்துச்சுன்னா இந்த பெரிய பெரிய விநாசங்கள்லாம் நடக்கும் போது தானாவே அவங்களுக்கு என்ன ஆயிடும், அதெல்லாம் தாங்குற அளவுக்கு மனப்பக்குவம் இருக்காது. அவங்களால தாங்கி இருக்க முடியாது இங்க. அததான் பாபா சொல்றார். அதனால அந்த இறுதி வரையில யார் யோகியா இருப்பாங்களோ அவங்கதான் இருப்பாங்கன்றாரு. அவர்கள் தான் பாபாவையும் பார்த்து குஷி அடைவாருன்னு பாபா சொல்றாரு. மலர் தோட்டமானது உருவாக்கப்படுகின்றது. மலர் தோட்டம் பாபா இப்ப உருவாக்கி நிற்காரு. அதான் பாபா எல்லாரையும் முள்ளுல இருந்து மலர ஆக்கிட்டு இருக்காரு. அந்த மலர் தோட்டம் எவ்வளவு அழகா இருக்குன்னா, சில மலர் நல்லா விரிஞ்சிருக்கும், சிலர் லைட்டா விரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி விதவிதமான மலர்கள், நறுமணமிக்க மலர்கள், எல்லாமே எல்லா விதமான மலர்களும் இருக்குன்னு பாபா சொல்வார். நிறைய பேர் 10-15 வருடம் இருந்து போய்விடுகின்றனர். அவர்களை எருக்கம் பூ எனலான்னு பாபா சொல்றார். சில பேர் இங்க 10-15 வருடம் வரைக்கும் இருந்துட்டு அப்புறம் இங்க இருந்து போயிடுறாங்களாம். அவங்களை எருக்கம் பூ தான் சொல்லணும்ன்றார். நல்ல நல்ல பெரிய குழந்தைகள் மம்மா பாபாவிற்காக வழிகாட்டுதல்களை எடுத்து வந்தனர், பயிற்சி செய்ய வைத்தனர். இந்த மாதிரி எல்லாம் வந்தாங்க, வழிகாட்டுதலுக்காக வழிகாட்டுதல் எல்லாம் எடுத்துன்னு வந்தாங்க. மம்மா பாபாவினுடைய வழிகாட்டுதலை எடுத்துன்னு வந்தாங்க, பயிற்சி செய்ய வைத்தனர். ஆனா அந்த மாதிரி குழந்தைங்க கூட இப்ப இல்லைன்ட்டு பாபா சொல்றாரு. அந்த மாதிரி நல்ல நல்ல குழந்தைகள்லாம் இருந்துட்டு இப்ப இல்லைன்ட்டு பாபா சொல்றாரு. மாயா மிகவும் சக்திசாலியானது என்பதை குழந்தைகளும் அறிவார்கள். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அந்த மாயா, அந்த மாயா என்ற அந்த 5 விகாரங்கள் தான். அது அவ்வளவு ஒரு சக்திசாலியானது. அதனாலதான் இப்படி எல்லாம் ஆயிட்டாங்கன்ட்டு பாபா சொல்றாரு. இது குழந்தைகளுக்கு தெரியும்டாரு. பாபாவுக்கும் அறிவார், பாபாவுக்கும் இதை பத்தி தெரியும். மாயாவிடம் ரகசியமான யுத்தம் இதுவாகும். மாயா டெய்லியுமே நம்ம ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் ரகசியமா ஒரு யுத்தம் நடந்துகிட்டு தான் இருக்குது. ரகசியமான புயல் மாயா உங்களுக்கு நிறைய தொல்லைகளை ஏற்படுத்தும் என்று பாபா கூறுகின்றார். இதெல்லாம் வரும் தான். இது வெற்றி தோல்விகள் அடங்கியுள்ள நாடகம். இது வெற்றி தோல்வி அடங்கியுள்ள நாடகம் தான். இது உங்களுக்கு ஆயுதங்கள் மூலம் போடக்கூடிய சண்டை இல்லை. நீங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் போய் அங்க ரத்த ஆறு ஓடும், அந்த வெட்டிக்குவாங்க, குத்திப்பாங்க, அந்த பாம்பு போடுவாங்க, அந்த மாதிரி சண்டைலாம் உங்களுக்கு கிடையாதுன்னு பாபா சொல்லிட்டார். இந்த மாயான்றது தெரியாமையே நம்மளுக்குள்ள ரகசியமான யுத்தம் நடக்கும், ரகசியமான புயல்கள் வரும்ன்றார். பாரதத்தினுடைய பழமையான யோகம் என்று புகழ் உண்டு. நம்ம ராஜயோகத்தை பாரதத்துடைய பழமையான யோகம் சொல்லுவோம். யோக பலத்தின் மூலமாக தான் மாறுகின்றீர்கள் பாபா சொல்றார். இந்த யோகத்தின் மூலம் தான், அந்த பழமையான யோகம் பாபாவே வந்து சொல்லி கொடுத்தாரு. இந்த யோகத்தின் மூலமா தான் நீங்களும் எல்லாரும் மாதிரி இருந்த மனிதர்கள் தான் நீங்க வந்து என்ன பண்றீங்க, பாபா உடைய இந்த பழமையான யோகத்தின்படி மாறுறீங்கன்னு பாபா சொல்றாரு. உடல் சக்தியின் மூலமாக உலக ராஜ்யத்தை யாரும் அடைய முடியாது. ஒரு உடல் சக்தி மூலமா ஒரு சண்டை போட்டு இந்த உலக ராஜ்யத்தை அடையலானா அடைய முடியாது பாபா சொல்றாரு. இந்த விளையாட்டே அதிசயமானதுன்னு பாபா சொல்றாரு. ரொம்ப அதிசயமான விளையாட்டு. 2 பூனைகள் வெண்ணெய்க்காக சண்டை போட்டது என்ற கதை உண்டு. 2 பூனைங்க வந்து வெண்ணெய்க்காக சண்டை போட்டுச்சான். வினாடியில் உலக ராஜ்யம் என்று சொல்லப்படுகின்றது. அதான் பாபா சொல்றாரு. அப்ப நம்ம இந்த 2 பூனைகள்னா 2 நாடுகள் தான் என்ன பண்ணும், நமக்குதான் ராஜ்யம் வேணும் அப்படின்ட்டு, நான் தான் முழு உலகத்தையும் ஆளணும் அப்படின்ட்டு அந்த 2 பெரிய நாடுகள் என்ன பண்ணும், சண்டை போடும். ஆனா அது 2 சண்டை போட்டு அவங்களுக்குள்ளே அவங்க விநாசம் ஆயிடுவாங்க. ஆனா உங்க கையில வெண்ணெய் வந்துரும்ட்டு பாபா சொல்றாரு. வினாடியில உலக ராஜ்யம் என்று சொல்லப்படுகின்றது அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பாபா சொல்றாங்க, குழந்தைகள் காட்சிகள் பார்த்துள்ளனர். நிறைய குழந்தைகள் ஆரம்பத்துல எல்லாருக்குமே காட்சி கிடைச்சிருக்குது. நிறைய பேர் காட்சி பார்த்திருக்காங்க. அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா கூறியுள்ளனர், கிருஷ்ணருடைய வாயில் வெண்ணெயிலிருந்து உண்மையில் கிருஷ்ணருடைய வாயில் புது உலகத்தை தான் பார்த்தனர். அதாவது கிருஷ்ணருடைய வாயில வெண்ணெய் இருந்ததுன்னு சொல்லி பார்த்திருக்காங்க. உண்மையிலே வந்து கிருஷ்ணரோட வாயில் அவங்க என்ன பார்த்திருக்காங்கன்னா வெண்ணெய் மாதிரி, வெண்ணெய் நினைச்சிட்டாங்கன்னா அது வெண்ணெய்ன்றது புது உலகம் தான் பார்த்தாங்க சொல்லி பாபா சொல்றாரு. யோக சக்தியின் மூலமாக நீங்கள் உலக ராஜ்யம் என்ற வெண்ணெயை அடைகின்றீர்கள். இப்ப பாபா வந்து நம்ம
நமக்கு யோகா சொல்லி கொடுக்குறாரு. ராஜ யோகம் சொல்லி கொடுத்து ஆத்ம உணர்வை அடைய வச்சு அந்த யோக பலத்தின் மூலமாக நம்மள உலக ராஜ்யம் என்ற வெண்ணைய அடைய வைக்கிறாரு. இப்ப நம்மள பாபா அந்த மாதிரி அடைய வைக்கிறாரு. பாபா சொல்றாங்க, ராஜ்யத்திற்காக எத்தனை சண்டைகள் பாருங்க. இப்ப உலக நாடுகளே சண்டையிட்டுக்குது இல்லையா? முழு உலகத்தையும் ராஜ்யம் செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. அதனாலதான் ராஜ்யத்திற்காக சண்டை போடுறாங்க சொல்லி பாபா சொல்றாரு. அந்த சண்டையில் எத்தனை இழப்புகள், இவங்க ஒருத்தவங்க மாத்தி ஒருத்தவங்க சண்டை போட்டதுல எவ்வளவு உயிர் பலி ஆகுது இல்லையா? இப்ப கூட நிறைய இந்த ஈரான் அந்த மாதிரி எல்லாம் போர் புரியுறாங்க இல்லையா? அது அணுகுண்டு போடுறாங்க. அவங்க அவங்களுடைய இதுக்காக சண்டை போடுறாங்க. ஆனா அதனால எவ்வளவு உயிரிழப்புகள் நடக்குது. அத பாபா சொல்றாரு. இந்த பழைய உலகத்தின் கணக்கு வழக்கு இப்போது முடிய வேண்டும். இப்ப பாபா சொல்றாங்க, எல்லாமே கணக்கு வழக்கு தான், அதுதான் இப்ப முடிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்றாரு. இப்ப இந்த போர் இப்பன்னு மட்டும் இல்ல, இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார், இப்ப தேர்ட் வேர்ல்டு வார், அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார்லாம் கூட இந்த மாதிரி சண்டையின் காரணமாக தான் ஏற்பட்டு இருக்கும். அதுலயும் உயிரிழப்புகள் நடந்திருக்கும். அந்த கணக்கு வழக்கு தான் இப்ப முடிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இந்த உலகத்தினுடைய எந்த ஒரு பொருளும் இருக்காது. பாபா சொல்றாங்க, பாருங்க, இந்த உலகத்தினுடைய எந்த ஒரு பொருளும் கடைசி அந்த பழைய உலகத்தினுடைய பொருள் எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாபாவுடைய ஸ்ரீமத்தானது, குழந்தைகளே கெட்டதை கேட்காதீர்கள், கெட்டதை பார்க்காதீர்கள். பாபா இப்ப என்ன சொல்றாரு நமக்கு? பாபா மட்டும் நினைக்க சொல்றாரு. பாபா நினைச்சு ஆஸ்தியை நினைக்க சொல்றாரு. மற்ற விஷயங்கள் எதையுமே கேட்காதீங்க, பார்க்காதீங்க, கெட்டதெல்லாம் பார்க்காதீங்க, கெட்டதையும் கேட்காதீங்க சொல்றாரு. அவர்கள் குரங்கை வைத்து சித்திரம் உருவாக்கி விட்டனர். அவங்க நம்ம சாதாரணமாவே பக்தி மார்க்கத்துல பார்த்திருப்போம் இல்லையா? மற்ற அவங்க உருவாக்கியிருக்காங்க. அந்த குரங்கு 3 குரங்கு காமிச்சிருப்பாங்க இல்லையா? கெட்டதை அதை பேசக்கூடாது, காதை பொத்திட்டு இருக்கோம், வாயை பொத்திட்டு இருக்கோம், கண்ணை பொத்திட்டு இருக்கோம். அந்த மாதிரி 3 குரங்கு உட்காந்துருக்கும். அத பாபா சொல்றாரு. அவங்க குரங்கை வச்சு சித்திரம் உருவாக்கிட்டாங்க. இன்றைய நிலையில் மனிதர்களுக்கு கூட உருவாக்குகின்றனர். இப்போ மனிதர்களுக்கு கூட இன்றைய நிலையில உருவாக்கி இருக்கிறாங்க. இப்போ பாபானா இன்னொன்னா எக்ஸ்ட்ரா என்ன சொல்லிருக்காருன்னா, எண்ணத்துல கூட கெட்டதை நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டாரு பாபா. 4 குரங்கு வச்சுக்க வேண்டியதான். நம்ம எண்ணத்துல கூட நம்ம கெட்டதை நினைக்க கூடாது சொல்லி பாபா சொல்றாங்க. முன்பெல்லாம் சீனாவிலிருந்து யானை தந்தங்கள் போன்ற பொருட்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கும். முன்னாடி எல்லாம் சீனால இருந்து இந்த மாதிரிலாம் வருமா? பாபா சொல்றாரு. சுடியா என்ற ஆபரணமானது அணியப்பட்டது. இங்கு அணிகலன்கள் அணிவதற்காக காது மூக்குகளில் துளைகள் போட்டு கொள்கின்றனர். முன்னெல்லாம் அந்த சீனால இருந்து இந்த மாதிரி எல்லாம் வருமா? சுடியான்ற ஆபரணம் எல்லாம் அணியப்பட்டதான். இங்க அணிகலன்கள் அணிவதற்காக நம்ம என்ன பண்றோம்? இங்க காது குத்துறோம், மூக்கு குத்துறோம் இல்லையா? அத பாபா சொல்றாங்க. ஆனா சத்தியுகத்துல மூக்கு காதுகளில் துளை போட வேண்டிய அவசியமே கிடையாது பாருங்க. பாபா சொல்றாரு, மூக்கு காதுல, ஏன்னா ஆத்மாவுக்கு கஷ்டம் கொடுக்குறமான விஷயம் எதுவுமே கிடையாது பிறகு. அங்க உடம்பு கூட கஷ்டமே கொடுக்க மாட்டார் பிறகு. அந்த மாதிரி மூக்கு காதுல கூட துளை போட வேண்டிய அவசியமே இல்லையா சத்தியுகத்துல, பாபா சொல்றாரு. ஆனா இங்கு மாயா அப்பேற்பட்டது, அனைவருடைய மூக்கு காதுகளை அறுத்து விட்டது சொல்லி பாபா சொல்றாரு. இங்க மாயா அந்த மாதிரி பண்ணுது, கஷ்டம் கொடுக்குற மாதிரி தான், இங்க எல்லாமே துக்கம் கொடுக்குற மாதிரியே தான் இருக்குது சொல்லி பாபா சொல்றாரு. குழந்தைகளாகி நீங்கள் இப்போது தூய்மையாக மாறிக்கொண்டே இருக்கிறீர்கள். இப்ப பாபா சொல்றாரு, இப்ப நீங்க பாபா முரளி கேட்டு பாபாவை நினைச்சு நம்ம தூய்மையா இப்ப மாறிட்டே இருக்கிறீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அங்கே இயற்கையான அழகு இருக்கும் பாருங்க. அங்க சத்தியுகத்துல எல்லாரும் அவ்வளவு அழகா இருப்பாங்க. இந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணவே தேவையில்ல. அந்த ஆர்டிபிஷியலா எதுவுமே யூஸ் பண்ணி தான் அழகா இருக்கணும். கிரீம் எல்லாம் போட தேவையில்ல. அங்க இயற்கையான அழகு இருக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. எந்த பொருளையும் பயன்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. இங்கே உடலானது தமோ பிரதான தத்துவத்தால் உருவாக்கப்பட்டுள்ளது. இங்க 5 தத்துவங்களும் தமோ பிரதானமா இருக்கு. நீர், நிலம், காற்று, ஆகாயம் எல்லாமே அசுத்தமா இருக்கு. அதுல இருந்து உருவான அம்மா வயிற்றுல அந்த மாதிரி உடல் தானே உருவாயிருக்கு. அதை சாப்பிட்டு சாப்பிட்டு தானே வளர்ந்துருக்கிறோம். இப்ப அந்த உடல் ரொம்ப தமோ பிரதான தத்துவத்தால உருவாக்கப்பட்டிருக்குது. அதனாலதான் வியாதிகள் ஏற்படுகின்றது சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப சொல்றாரு பாருங்க, நமக்கு ஏன் வியாதி வருது? இந்த தமோ பிரதான அந்த தத்துவங்களால உருவான விகாரத்தினால பிறந்திருக்கிறோம் நம்ம. அதனாலதான் இந்த உடலுக்கு வியாதிகள் ஏற்படுகின்றது சொல்லி பாபா சொல்றாரு. அங்கே இந்த மாதிரி எல்லாம் ஏற்படுவதில்லை. அங்க சத்தியுகத்துல உடல் ஃபர்ஸ்ட் கிளாஸான உடல், யோகா பலத்தினால பிறப்போம். 5 தத்துவங்களும் சதோ பிரதானமா இருக்கும். அப்புறம் எப்படி வியாதி எல்லாம் வரும்? அங்க வியாதியே வராது சொல்லி பாபா சொல்றாரு. நமக்கு எல்லையற்ற தந்தை கற்பித்து நரனிலிருந்து நாராயணாக அமரபுரிக்கு எஜமானராக மாற்றுகின்றார். இப்ப பாபா கடவுளே வந்துட்டாரு. நமக்கு நம்மள கற்பிக்கிறார். ஆசிரியரா நரன்ல இருந்து நாராயணா அமரபுரிக்கு எஜமானரா மாற்றுகின்றார். ஏன்னா உங்களுடைய ஆத்மாவிற்கு மிகுந்த குஷி இருக்கிறது பாருங்க. நமக்கு குஷி வந்துச்சுன்னா கடவுளே நமக்கு பாடம் எடுக்கிறாருன்னு சொல்லிட்டு பாபா சொல்றாங்க. அதீந்திரிய சுகத்தை பற்றி கேட்க வேண்டும் என்றால் கோப கோபியரை கேளுங்கள் என்ற புகழ் பாடப்பட்டுள்ளது. அந்த கிருஷ்ணர் புல்லாங்குழல் வாசிப்பாரு. அதுல கோப கோபியர்கள் அப்படியே மயங்கி அதுல மயங்கிருவாங்க. அந்த அதீந்திரிய சுகத்துல நான் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க சாஸ்திரங்கள்ல. ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னா இந்த முரளி தான்
இந்த சிவபாபா வந்து வாசிக்கிற இந்த முரளி தான் அதீந்திரிய சுகத்தை நம்ம உண்டு பண்ணுது. நம்ம இதுல அப்படியே மயங்கி போயிடுது ஆத்மா. எப்பேற்பட்ட ஆத்மா வந்தாலும் இதை கேட்க கேட்க என்ன ஆயிடுவாங்க, மயங்கிடுவாங்க. அதான் பாபா சொல்றாரு, இத உண்மையான கோபியர் நம்ம தான் அதை கேட்டு அதீந்திரிய சுகத்துல இப்ப மயங்கி போயிருக்கோம். அந்த இந்திரியங்கள்லாம் அப்பாற்பட்ட ஆத்ம சுகத்துல இப்ப நம்ம இருக்கிறோம். அததான் புகழ் பாடப்பட்டிருக்குது சொல்லி பாபா சொல்றாரு. பக்தர்கள் இந்த விஷயங்களை பற்றி அறிந்திருக்கவில்லை, ஆனா அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது சொல்லி பாபா சொல்றாரு. உங்களிலும் கூட மிக குறைவான குழந்தைகள் தான் குஷியாக உள்ளனர். பாருங்க, எல்லாரும் முரளி கேட்கறாங்களே, எல்லாரும் குஷி அடையறாங்கன்னா இல்ல. ஏன்னா வரிசை கிரமமான்னு சொல்லியிருக்காருல்ல பாபா. அந்த நம்பிக்கை இருந்தாதான் அந்த குஷி வரும். உண்மையிலே கடவுள் வந்து பாடம் எடுக்கிறாருன்னா அந்த கண்டிப்பா அவங்களுக்கு குஷி வந்து ஏற்படும் சொல்லி பாபா சொல்றாரு. மேலும் இந்த விஷயங்களை பற்றி எல்லாம் சிந்தனை செய்கின்றனர். யாரு எந்த குழந்தைகள் ரொம்ப குஷியா இருக்கிறாங்களோ அவங்க வந்து இந்த விஷயங்களை பத்தி எல்லாம் சிந்தனை செய்யறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அபலைகளுக்கு எத்தனை கொடுமைகள் நடக்கின்றது. இப்போ பாருங்க, இந்த பிகே ஆயிட்ட பிறகு கூட நிறைய மாதாஸ்க்கு கொடுமைகள்லாம் நடக்குது, அபலைகளுக்கு கொடுமைகள் நடக்குது சொல்லி பாபா சொல்றாரு. திரௌபதியினுடைய மகிமையானது தற்போது நடைமுறையில் நடந்து கொண்டிருக்கின்றது. திரௌபதி கதைகளை மகாபாரதத்துல துச்சாதனன் துகில் இருந்த கதையை காமிச்சிருப்பாங்க. அது உண்மையில இப்ப இருக்கிற மாதாஸுக்கு தான் அவங்களுக்கு வந்து அந்த கொடுமையெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. திரௌபதி ஏன் கூப்பிட்டார் என்று மனிதர்களுக்கு தெரியாது. உண்மையிலே திரௌபதி ஏன் கிருஷ்ணரை கூப்பிட்டாங்க, அந்த துச்சாதனன் தூக்கில் உரையும் போது அவங்க வந்து கிருஷ்ணான்னு கூப்பிடும்போது 21 புடவைகள் வந்து கிருஷ்ணரை கொடுப்பாரு. அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும். அது ஒண்ணும் கிடையாது, இப்போ உள்ள ஞாபகார்த்தம் தான். இப்ப பாபான்னு நம்ம கூப்பிடும் போது நம்ம அந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் 5 விகாரத்துல இருந்து நம்ம வெளியே வரும்போது பாபா 21 பிறவிக்கு ஆசை நம்ம கொடுக்குறாரு. அததான் அந்த மாதிரி அந்த சாஸ்திரங்கள்ல அந்த உண்மை வந்து ஒளிஞ்சிருக்குது. இது யாருக்குமே தெரியாது. அதான் பாபா சொல்றாரு, நீங்கள் அனைவரும் திரௌபதிகள் என்று பாபா புரிய வைக்கின்றார். இப்ப நம்ம தான் அந்த திரௌபதிகள்னு சொல்லி பாபா சொல்றாங்க. பெண்கள் பெண்களாகவே பிறவி எடுப்பார்கள் என்பதில்லை. பாருங்க, ஒரு பிறவில பெண்ணா பிறந்துட்டோம்னா அடுத்த பிறவி நம்ம பெண்ணாவே பிறப்போன்றது கிடையாது சொல்லி பாபா சொல்றாரு. 2 முறை பெண்ணாக பிறவி எடுக்கலாம் சொல்லி பாபாவே சொல்றாங்க. 2 முறை பெண்ணா பிறக்கிறோம்னா அடுத்த முறை நம்ம ஆணா கூட பிறக்க முடியும். அதற்கு அதிகமாக எடுக்க முடியாது சொல்லி பாபா இது சிவபகவானுடைய மகா வாக்கியம் பாருங்க. 2 முறை பெண்ணா பிறந்துட்டா அடுத்த முறை நம்ம பெண்ணா பிறக்க முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. தாய்மார்கள் கூக்குரலிடுகின்றனர். தாய்மார்கள் பாருங்க கூக்குரல்றாங்க, பாபா காப்பாற்றுங்கள், எங்களை துச்சாதனன் விகாரத்திற்காக தொல்லைப்படுத்துகின்றனர். இதைதான் சொல்லப்படுகின்றது சொல்லி பாபா சொல்றாரு. விஷம் நிறைந்த உலகம். இப்ப விஷம் நிறைந்த உலகம் இல்லையா, இந்த முதல் விகாரம் தான் மோசமா போயிட்டு இருக்கு. அதுதான் பாபா சொல்றாங்க. சொர்க்கத்தை சிவாலயம் என்று சொல்லப்படுகின்றது. இப்ப சொர்க்கம் சிவாலயம், அது சிவனால உருவாக்கப்பட்ட ஆலயம். அங்க எல்லாருமே எப்படி இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. அத கடவுள் அப்படிதான் படைச்சார் உலகத்தை. அதெல்லாம் பாட்டுல கூட எழுதியிருக்காங்க இல்லையா, கடவுள் படைச்ச உலகம் அந்த மாதிரி. ஆனா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி பாட்டு கூட நிறைய எழுதியிருக்காங்க, தெரியாமலே எழுதியிருக்காங்க. அத பாபா சொல்றாரு, விஷம் நிறைந்த உலகம் ராவணனால் ஏற்படுத்தப்பட்டது. கடவுள் படைச்ச உலகம் தான், ஆனா அது எப்படி இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா இந்த விஷம் நிறைந்த உலகம் இந்த ராவணனாலதான். 5 விகாரங்கள், அத 10 தலை ராவணன்னா 5 தலை வந்து காம, கோபம், பற்று, ஆசை, அகங்காரம். ஆணினுடைய 5 தலை, பெண்ணினுடைய 5 தலை, இந்த 10 தலையும் சேர்ந்துதான் அந்த மாயா ராவணனால ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த துவாபரயுகம், கலியுகம் நரகமா மாறிடுச்சு சொல்லி பாபா சொல்றாரு. சிவாலயமானது சிவபாபாவால் ஸ்தாபிக்கப்பட்டது. இப்ப சிவாலயம்ன்றது சத்தியுகம், அது ரொம்ப அற்புதமான உலகம், அது சிவபாபாவால ஸ்தாபிக்கப்பட்டது சொல்லி பாபா சொல்றாரு. மேலும் உங்களுக்கு ஞானமும் கொடுக்கின்றார். இப்ப பாபா வந்து நமக்கு ஞானமும் கொடுக்கிறாரு. பாபாவை ஞான கடல் என்று கூறலாம். ஞான கடலே வந்துட்டாரு. நமக்கு ஞானத்தை 3வது கண்ணை திறக்கிறாரு. ஆத்மான்ற உணர்வை ஏற்படுத்தி எல்லா ஞானத்தையும் புரிய வைக்கிறாரு. ஞான கடல் என்றால் அனைவருடைய மனதை அறிந்தவர் என்று அர்த்தமில்லை. பாபா சொல்றாங்க பாருங்க, ஞான கடல்னா உடனே எல்லார் மனசுலயும் பூந்து என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்றவங்க கிடையாது, அந்த மாதிரி அர்த்தம் எடுத்துக்காதீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அனைத்தும் அறிந்தவர் கிடையாது. ஞானம்னா என்னது, உலக ஞானம் பத்தி சொல்லுவாரு. சிருஷ்டிக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட ஞானம். 2500 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அது கேட்டா யாருக்குமே தெரியாது. நமக்கு ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு கேட்டாலே நமக்கு தெரியாது இல்லையா, ஏன்னா நம்ம மறுஜென்மம் எடுத்து வந்திருப்போம். அதுவே நம்ம வந்து ப்ரூஃப் பண்ண முடியாது. ஆனா வந்து பாபா வந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயம் 2500 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்றத சொல்ல வந்திருக்காரு. அததான் வந்து சிருஷ்டி சக்கரத்துடைய
அனைத்து ஞானத்தையும் புரிய வைக்கிறதுனால தான் அவர் ஞான கடல்னு சொல்லி சொல்றாரு பாபா. இதனால என்ன பலன் இருக்கிறது? நான் ஒவ்வொருத்தவங்க மனசுக்குள்ளாரையும் இது இருக்குன்னு அது இருக்குன்னு நான் சொல்றதுனால எனக்கு என்ன பலன் இருக்குதுன்னு சொல்லி பாபா கேட்கிறாரு. பாபா சொல்கின்றார், இந்த சிஷ்யனுடைய முதலிடை கடையினுடைய ஞானமானது என்னை தவிர வேறு யாருமே கொடுக்க முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்க, இப்ப நம்ம போய் சொன்னோம்னா நம்புவாங்களா? 2500 வருஷத்துக்கு முன்னாடி சொர்க்கம் இருந்தது, பிரேதாயுகம் இருந்தது நம்ம சொன்னா யாரும் நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. கடவுளை தவிர வேற யாராலும் இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. நான் தான் உங்களுக்கு கற்றுத் தருகின்றேன் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப கடவுளே வந்துதான் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. ஞான கடல் ஒரே ஒரு தந்தை தான், அவர் மட்டும்தான் ஞான கடல். கிருஷ்ணரை கூட நம்ம ஞான கடல்னு சொல்ல முடியாது. வேற யாரையாவது இயேசு கிறிஸ்து, வள்ளலாறு, யாரையாவது நம்ம ஞான கடல் சொல்லியிருக்கோமா? இல்லையே. தந்தை தான், ஒரு சிவபெருமான தான் நம்ம ஞான கடல்னு சொல்றோம்னு சொல்லி பாபா சொல்றாரு. சத்தியுகமானது பக்தியினுடைய பலமானதாகும். அதாவது நம்ம பக்தியினுடைய பலனாகும் சொல்லி பாபா சொல்றாரு. சத்தியுகம் தான் பக்தியினுடைய பலனா நமக்கு கிடைக்குது. சத்தியுகம் திரேதாயுகத்தில் பக்தி இருப்பதில்லை. நம்ம சத்தியுகம் திரேதாயுகத்துல நம்ம பக்தி செய்ய மாட்டோம். அவங்க கோயில் குளம்லாம் இருக்காது. ஏன்னா நம்ம சுயம் ஆத்மா நிரம்பி இருப்போம். நம்ம தேடி போக மாட்டோம், எதையும் தேடி போக மாட்டோம். ஏதோ நம்ம இழந்த மாதிரி இருக்க மாட்டோம். எல்லாம் நிரம்பி நம்ம இருப்போம். எல்லாருமே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்போம். அங்க ஆத்மா ஜீவன் முக்தி நிலையில இருக்கும். அதனால அது கடவுளை தேடி அலையாது, பக்தியும் செய்யாது. அதனால அங்க பக்தி இருப்பதில்லை சொல்லி பாபா சொல்றாரு. படிப்பின் மூலமாகத்தான் ராஜ்யம் ஸ்தாபனை ஆகின்றது. இப்ப படிப்பு படிச்சு இறைவனே பாடம் எடுக்கிறாரு. அதன் மூலமாக தான் நமக்கு ராஜ்யம் எப்ப ஸ்தாபனை ஆகுது சொல்லி பாபா சொல்றாரு. ஜனாதிபதி போன்றவர்களை பாருங்கள், எவ்வளவு மந்திரிகள் இருக்கின்றனர். அறிவுரைகள் கூறுவதற்காகத்தான் மந்திரிகள் இருக்கின்றனர். இப்ப நிறைய பிரசிடென்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கூடவே மந்திரிகள்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு அட்வைஸ் பண்றதுக்காக மந்திரிகள் இருப்பாங்க சொல்லி பாபா சொல்றாரு. ஆனா சத்தியுகத்தில் மந்திரிகள் இருப்பதற்கான அவசியமே இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. ஏன்னா இப்போது பாபா உங்களை அறிவாளிகளாக மாற்றுகின்றார். இப்ப கடவுளே நமக்கு பாடம் எடுத்து நமக்கு அஷ்ட சக்திகளையும் கொடுக்குறாரு. அதுல பகுத்தறியும் சக்தி இருக்குது, தீர்மானிக்கும் சக்தி இருக்குது. அதனால நம்ம யாருக்கிட்டையும் போய் அட்வைஸ் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுக்கு நாமே சுயம் எது நல்லது எது கெட்டது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு, தெளிவா இருக்கிற அளவுக்கு அறிவாளியா நம்மள மாத்துறாரு. புத்தியில அவ்வளோ சக்தி கொடுக்குறாரு. மனசு புத்தி சக்தியா ஆகுது பாபா நினைக்க. அஷ்ட சக்திகளும் நிரம்பும் போது நமக்கு அட்வைஸ் பண்ண வேண்டிய மந்திரிகள்லாம் யாருமே தேவை சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப சர்வ சக்திகளின் ராஜ்யம் சத்தியுகத்துல நடக்குது. அங்க இருக்கிறவங்க அறிவாளிகள். லட்சுமி நாராயணன் தான் முதல் தரமான அறிவாளிகள். அவங்கள யார் அந்த மாதிரி உருவாக்குறதுன்னா சிவபாபா தான். பாபா தான் அறிவாளியா மாற்றுகின்றார், பாடம் எடுத்து மாற்றுகிறாரு, சக்தி கொடுத்து மாற்றுகிறாரு. பாபா சொல்றாரு, இந்த லட்சுமி நாராயணரை பாருங்கள் எவ்வளவு புத்திசாலிகள் சொல்லி பாபா சொல்றாரு. ஏன்னா அவங்கதான் ராஜ்யம் பண்றாங்க, முழு உலகத்தையும் ராஜ்யம் பண்றாங்க. ஆனா யாரையும் அவங்க அடக்குமுறையில எல்லாம் ராஜ்யம் பண்ணல. அவங்க மாட்டுக்கும் அன்பால அந்த டபுள் அஹிம்சா தாரியா ராஜ்யம் பண்றாங்க. காந்தியடிகள் ஒரு அஹிம்சை தான், இவங்க 2 அஹிம்சையால ராஜ்யம் பண்றாங்க. எவ்வளவு பெரிய புத்திசாலிகள் சொல்லி பாபா சொல்றாரு. எல்லையற்ற ராஜ்யமானது பாபாவிடமிருந்து கிடைக்கின்றது. இப்ப எல்லையற்ற ராஜ்யம் பாபா கிட்ட இருந்து தான் கிடைச்சிட்டு இருக்கு சொல்லி பாபா சொல்றாரு. சிவ ஜெயந்தியானது பாபாவிற்காக கொண்டாடப்படுகின்றது. இப்ப பாருங்க, சிவன் ஜெயந்தி ஆயிட்டாரு. அவர் எதுக்காக கொண்டாடுறா? சிவபாபா பூலோகத்துல அவதரிச்சதுக்காக தான் கொண்டாடப்படுகின்றது சொல்லி பாபா சொல்றாரு. நிச்சயம் சிவபாபா பாரதத்தில் உலகத்தினுடைய எஜமானராக மாற்றித்தான் சென்றிருக்கின்றார். அவருக்கு கொண்டாடுறீங்க, அவர் பிறந்த நாளை கொண்டாடுறீங்க, அவர் வந்துட்டு போயிருக்காருன்னா அவர் கண்டிப்பா ஏதோ பண்ணிட்டு போயிருப்பாருல்ல. அவர் நிச்சயமா பாரதத்துல உலகத்தினுடைய எஜமானரா நம்மளெல்லாம் மாத்திட்டு போயிருக்கணும். அதுக்காக தான் அவருடைய ஜெயந்தி கொண்டாடுறீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. லட்சக்கணக்கான வருடத்தினுடைய விஷயம் இல்லை. பாபா சொல்றாரு பாருங்க, லட்சக்கணக்கான ஆண்டுகள். சத்தியுகம் அத்தனை ஆண்டு, திரேதாயுகம் அத்தனை ஆண்டு, கலியுகமே 40 லட்சம் ஆண்டு அப்படிலாம் கிடையவே கிடையாது சொல்லி பாபா சொல்றாரு. நேற்றைய விஷயமாகும். நேற்று தான் நடந்தது. 5000 வருஷம்தான். 100 வருஷம் 150 வருஷம்னா எங்கேயோ போகுது. பாப்புலேஷன் கம்மியாகுது, இப்ப பாப்புலேஷன் அதிகமாயிடுச்சு. அப்ப எப்படி லட்சக்கணக்கான ஆண்டுகள் சொல்ல முடியும்? அதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். லட்சக்கணக்கான ஆண்டுகள்னா இந்நேரம் எங்கேயோ 800 கோடிக்கு மேலே தாண்டி இருக்கும். அது பாபா சொல்றாரு. லட்சக்கணக்கான வருடங்கள்லாம் கிடையாது, நேற்றைய விஷயமாகும். 5000 வருடத்தினுடையது தான் சொல்லி பாபா சொல்றாரு. நல்லது. இதற்கு மேல் அதிகமாக எதை புரிய வைப்பது? பாபா சொல்றாரு, இதுக்கு மேல நான் எவ்வளவுதான் புரிய வைக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. பாபா சொல்கின்றார், மனதால் என்னை நினையுங்கள், செவனேன்னு நினைங்க. என்னை மட்டும் உட்காந்து ஆத்மான்னு புரிஞ்சு என்ன நினைங்க. உண்மையில் இந்த படிப்பானது இஷாராவிற்காகத்தான், சமிஞ்சைக்காகத்தான் சொல்லி பாபா சொல்றாரு. இந்த படிப்பே பாபா நமக்கு சமிஞ்சை கொடுக்கறதுக்காக தான். மற்றபடி இதுல நம்ம பாபாவை நினைக்கிறோன்றது கிடையாது. ஆனா பாபாவுடைய படிப்பு நம்ம படிக்கிறோம்,
அவர் இதனால பாவம் அழியுன்றது கிடையாது. ஆனா பாபாவை நினைக்கணும். நம்ம பாபா நினைச்சா பாவம் அழியும். இந்த படிப்பின் மூலமாக தான் நம்ம என்ன பண்றோம், யோகா பண்றோம், பாபாவை நினைக்கிறோம். படிப்பின் மூலமா தான் பாபா நம்மகிட்ட பேசிட்டு இருக்காரு. இறைவனே வந்து இந்த முரளி மூலமா தான் நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. அவர் இருக்கிறாரு, அவர் வந்து நம்மகிட்ட பேசுறாரு அப்படின்றது இந்த படிப்பின் மூலமா தான் நமக்கு புரியுது. ஆசிரியரா இப்ப வந்துட்டு இருக்கிறாரு. நமக்கு மட்டும்தான் அவர் வந்து தந்தையாவும் இருக்கிறாரு, ஆசிரியராகவும் இருக்கிறாரு. முழு உலகத்துக்கும் தந்தையா இருக்கிறாரு. ஆனா நமக்கு மட்டும்தான் ஆசிரியரா, சத்குருவா வந்திருக்கிறாரு. நல்லது. பாபா சொல்றாங்க, இனிமேல இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பாபாவுடைய முழுமையான உதவியாளராக மாறுவதற்கு நாகரிகம் உள்ள புத்திசாலியானவர்களாக மாற வேண்டும். உள்ளுக்குள் எந்த தொல்லையும் இருக்கக்கூடாது. பாருங்க, நம்மக்குள்ளார நம்ம எல்லாரும் எந்த தொல்லையும் இருக்கக்கூடாது, சண்டை போட்டக்கூடாது, புத்திசாலியா இருக்கணும். அப்பதான் நம்ம உலகை வென்றவர்களா மாற முடியும். பாபா நமக்காக கான்ட்ராக்ட் எடுத்து வந்திருக்கிறாரு முழு உலகத்தையும் மாத்துறதுக்காக. இங்க வந்து நம்ம ஒழுங்கா இருக்கணும்ல, நம்ம இங்க வந்து சண்டை போட்டுட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது சொல்லி பாபா சொல்றாரு. இரண்டாவது பாயிண்ட், ஸ்தாபனை மற்றும் விநாசத்தினுடைய செயலை பார்த்து கொண்டே முழுமையான நிச்சய புத்தி உடையவராகி பாபாவை பின்பற்ற வேண்டும். பழைய உலகத்தினுடைய செல்வத்தின் மீது புத்தியை நீக்கி முழுமையான பிச்சைக்காரனாக மாற வேண்டும். உறவினர்கள், பணம், சொத்து போன்ற அனைத்தையும் மறந்துவிட வேண்டும். கடைசியில பாபா நினைவு மட்டும்தான் நமக்கு இருக்கணும். எல்லாரையும் பாபா பாத்துக்க போறாரு. நம்ம என்ன இங்க இந்த பூனை கண்ணை முடிச்சுன்னா எல்லாமே உலகமே இருண்டிடும்னு நினைச்சுக்கோமா. அந்த மாதிரி நம்ம இல்லைன்னா யாருமே இயங்க மாட்டாங்கன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஒண்ணுமே கிடையாது. எல்லாரையும் இறைவனுடைய குழந்தைகள், எல்லாரையும் கடவுள் பாத்துக்க போறாரு. அதனால நம்ம எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்ல. இந்த உறவினர்கள், பணம், சொத்து எல்லாத்தையும் பாபா கிட்ட கொடுத்துட்டு எல்லாத்தையும் மறந்துருங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. வரதானம். குழுவில் இருந்தாலும் அனைவருக்கும் பிரியமானவர்களாக இருந்தாலும் புத்திக்கு உதவியாளராக ஒரு தந்தையை ஆக்கக்கூடிய கர்மயோகி ஆகுக என்ற வரதானம் கொடுக்குறாரு. நீங்க குழுவில் இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் பிரியமானவங்களா நீங்க இருந்தாலும் சரி, உங்களை எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க பெரிய குழுல இருந்தாலும் சரி, ஆனா புத்திக்கு உதவியாளராக இருக்கக்கூடிய ஒரு தந்தையை மட்டும் ஆக்கக்கூடிய கர்மயோகி ஆகுக என்ற வரதானம் நீ கொடுக்குறாரு. சில குழந்தைகள் குழுவில் அன்பானவர்களாக ஆவதற்கு பதிலாக விடுபட்டவர்களாக ஆகிவிடுகின்றனர். சில பேர் பாருங்களேன், குழுவுல ஒத்துழைக்கவே மாட்டாங்க, அப்படியே விடுபட்டு போயிடுவாங்க. மாட்டி விடக்கூடாது என்று பயப்படுகின்றனர். சப்போஸ் நம்ம போய் எதுலயா சிக்கிக்குமோன்னு பயப்படுறாங்க, அதனால விலகி விலகி போறாங்க. இதற்கு பதிலாக தூர விலகி விடுவது நல்லது என்று நினைக்கின்றனர். ஆனால் கிடையாது சொல்லி பாபா சொல்றாரு. 21 பிறவிகள் நம்ம குடும்பத்துடன் தான் இருக்க வேண்டும். பிராமண குடும்பத்தை பார்த்தாலே பயந்துட்டு ஓடுறாங்களா, அதுக்காக சொல்றாரு பாபா. நம்ம 21 பிறவிகள் எல்லாரோட தான் இருக்கணும். ஒருவேளை பயத்தினால் தூர விலக்கினீர்கள் எனில் இதுவும் கர்ம சந்நியாசத்தின் சம்ஸ்காரமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. அந்த மாதிரி பயந்து யார்கிட்டயும் ஒத்துழைக்காம பயந்து தூர விலகி போனீங்கன்னா இது கூட நீங்க சன்னியாசி மாதிரி, அந்த கர்ம சந்நியாசத்தோட சம்ஸ்காரம் மாதிரி ஆயிடும் சொல்லி பாபா சொல்றாரு. கர்ம யோகி ஆக வேண்டுமே தவிர கர்ம சந்நியாசி அல்ல. அப்ப கர்மம் செஞ்சுக்கிட்டே பாபா நினைவுல இருக்கணும், எல்லாரோடையும் ஒன்னா இருக்கணும், விலகி விலகி போகக்கூடாது அப்படின்னு சொல்லி பாபா சொல்றாரு. குழுவுடன் சேர்ந்திருங்கள், அனைவருக்கும் பிரியமானவராக ஆகுங்கள், ஆனால் புத்தியின் உதவியாளராக ஒரு தந்தை இருக்க வேண்டும். எல்லார் கூட இருந்தாலும் புத்தியோடைய உதவியாளராக யார் இருக்கணும், கடவுள் தான் இருக்கணும், ஒரு தந்தை தான் இருக்கணும், வேற யாரும் அல்ல சொல்லி பாபா சொல்றாரு. புத்தியில் எந்த ஒரு ஆத்மாவின் துணை, குணம் அல்லது எந்த விசேஷத்தா இருக்கக்கூடாது. புத்தியில வந்து எந்த ஒரு ஆத்மாவினுடைய துணை அவங்க இருப்பாங்க, எனக்காக அவங்க இருக்கிறாங்க, அவங்க செய்வாங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்கள்ட்ட இந்த விசேஷத்தா இருக்கு, அந்த மாதிரி எந்த ஒரு எதுவுமே மற்றவங்களை பத்தி, மற்ற ஆத்மாவை பத்தி உங்களுக்கு ஈர்க்கக்கூடாது. புத்தியில ஒரு பாபா மட்டும்தான் இருக்கணும். அவங்களுக்கு கொடுத்தவர் கூட கடவுள் தான். அப்ப கடவுள் தான் எல்லாரையும் அமுச்சு வச்சாரு. நேத்து கூட சொன்னார்ல, கடவுள் இந்த பரிவாரம் எப்படி கிடைச்சது, கடவுள் மூலமா தானே கிடைச்சது. அதனால விதையை மறக்க கூடாது. நீங்க விதையை மறந்துட்டு பரிவாரத்தை கூட ஜாலியா இருக்கிறீங்கன்னு நேத்து சொன்னார்ல, அந்த மாதிரி நம்ம வந்து மற்றவங்களோட விசேஷத்தா மூலமா ஈர்க்கக்கூடாது. அப்போதுதான் கர்மயோகி பவித்ர ஆத்மா என்று கூற முடியும் சொல்லி பாபா சொல்றாங்க. ஸ்லோகன். பாப்தாதாவிற்கு வலது கரமாக ஆகுங்கள், இடது கரமாக அல்ல. பாபா சொல்றாங்க, பாப்தாதாவிற்கு ரைட் ஹேண்டா இருக்கணும், நல்ல சேவாதாரியா இருக்கணும், டிசர்வீஸ் பண்றவங்களா இருக்கக்கூடாது. இடது கரம்னா டிசர்வீஸ் பண்ணுவாங்க, கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்காம பாபாவுக்கு சர்வீஸ் பண்ணுங்க, சேவை பண்றவங்களா ஆகுங்க சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ட்ராமா, நன்றி பரிவாரம். ஓம் சாந்தி.